ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முக்கனி விலாக்ஸ். 2024 மே மாதம் 26ஆம் தேதி சண்டே. 33 வருஷத்துக்கு அப்புறம் ரீயூனியன் ஃபங்க்ஷன் வச்சு ரொம்ப சிறப்பாக நடந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப தூரமாக இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க இதுக்காக. ஏன்னா படித்தது அந்த 10th முடித்ததுக்கப்புறம் நிறைய பேரை எங்களால் பார்க்கவும் முடியல, சந்திச்சுக்கவும் முடியல. அதனால் ரொம்ப வைக்கலாம் இது மாதிரி ரீயூனியன் ஃபங்க்ஷன்னு ஆரம்பித்தோம். கொரோனா வந்துருச்சு, அப்படியே போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய எல்லாருக்கும் வேறு கமிட்மெண்ட்டு வைக்க முடியாமல் அப்படியே தள்ளி போயிட்டு இருந்ததுங்க. ஒரு வழியாக 26ஆம் தேதி ரீயூனியன் ஃபங்க்ஷன் வச்சோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த நாளை என்னோடய டைரியில் குறித்து வச்சுக்கணும். மறக்கவே முடியாத நாளுங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸ்கூலில் போனோம், குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸ் எல்லாம் கொடுத்தோம். எங்களுக்கு டீச்சராக, அதுவும் எனக்கு பர்டிகுலராக கிளாஸ் டீச்சராக இருந்த சித்ரா டீச்சர்ன்றவங்க தான் இப்போ அங்கே தலைமை ஆசிரியராக இருக்காங்க. அவங்க மூலமாக கொஞ்சம் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு நோட்டு, புக்கு, பேனா, பென்சில், பேடு எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். சீனியர் ஸ்டாஃப் கிளப்னு அங்கே டீச்சர்ஸை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு பொன்னாடை போர்த்தி கிஃப்ட்டு கொடுத்து நிறைய எங்கள்கிட்ட மலரும் நினைவுகள் மாதிரி பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மத்தியானம் லன்ச்சு முடிச்சுட்டு வெஜிடேரியன், நான்வெஜ் 2 வச்சுருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே. மட்டன் பிரியாணி, சிக்கனு, முட்டை, ஸ்வீட்டு, பீடா, ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சுருந்தாங்க. வெஜிடேரியனும் அது மாதிரி கூட்டு, பொரியல், வறுவல் எல்லாமே இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு ரெண்டுமே. எல்லாம் முடித்தோடனே சாருங்களை வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே நாங்கள் பாட்டு பாடினோம். எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே யாருக்கு என்னென்ன பாட்டு தெரிஞ்சோ பாட்டு பாடினோம். அடியே மன நில்லுனா நிற்காதடி அந்த பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் ஆடினோங்க. பாட்டெல்லாம் போட முடியாதுங்க, எல்லாம் காப்பிரைட் ஆகுது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க.